வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குட் பேட் அக்லி படம். ஓவர் ரெஃபரன்ஸை குட்டி கருக விட்டாரா, இல்லை சீனுக்கு சீன் சிலரை செதற விடுற மாதிரி செதுக்கி வச்சிருக்கிறாராங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். விட்டரை தொட்டு தானே ஆகணும். ஏகேவின் ஃபேன் பாய் அவருக்காக என்னெல்லாம் பண்ணாருங்கிறத இதில் பேசுவோம். ஏகே வராரு வழி விடுறான். ஃபர்ஸ்ட் மொரட்டு தலஃபானா இப்படி ஒரு வெர்ஷனில் ஏகேவை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் முழுக்க கத்திக்கிட்டே இருந்தோம்டா, உட்காரவே வைக்கல. படம் முழுக்க கத்துற மூமெண்ட்டாகவே வச்சுக்கிட்டு இருந்தாரா, அது ஒரு மாதிரி தேட்டர் வைபாகவே இருந்துச்சு. அந்த மனுஷனோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அவரே வேணாம்ப்பா எனக்கு போகிறோம், ஓவராக பண்ணிட்டேன், இது மேலே இவ்வளோலாம் ஆட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனே அவருடைய பொட்டன்ஷியலை கம்மி பண்ணிக்கிட்டு, இல்லை நான் சால்ட் அண்ட் பேப்பர்லேயே தான் இருப்பேன், ரொம்ப நான் நெகட்டிவ் ஷேட் பண்ணிட்டேன், இனிமேல் பாசிட்டிவாக தான் நான் பண்ண போகிறேன் இப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே ரூல் போட்டுக்கிட்டு கம்மி பண்ணிக்கிட்ட ஃபீல் தான் இருந்துச்சா. இதில் அந்த டீசரில் வருமே டைலாக், ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூலை அவனே பிரேக் பண்ணிட்டு வரானா, அதே மாதிரி தான் இதில் அவர் போட்ட ரூல் மொத்தத்தையும் அழிங்க, வேணாம் எல்லா ரூலையும் அழிச்சு விடுங்க, நான் இறங்கி ஒரு வேலையை பார்க்குறேங்கிற மாதிரியே மனுஷன் ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சி விட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு. சோ ஸ்வீட். இந்த மாஸ் விஷயங்கள்லாம் ஓவரா வேணாம்ப்பா, இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரியே அடக்கி வச்சிருந்தார்ல, அந்த அடக்கி வச்ச விஷயத்தை தான் ஆதிக் அவர்கள் சார் வேணாம் சார், எல்லாம் எனக்கு வேணும் சார், ஃபேன்ஸ் எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார்ன்ற மாதிரியே கேட்டு வாங்கியிருப்பார் போல. ஆனால் இது மொத்தத்தையும் அவரை ஒத்துக்க வச்சு எப்படியா இந்த வேலையை பார்த்த ஆதிக் அவர்களே, எப்படி அவரை ஒத்துக்க வச்சிங்க, அந்த மேஜிக் தான் எனக்கு புரியல. எனக்கு என்ன வருத்தம்னா, எச்வினோத்தும் மகிழ் திருமேனியும் அவங்க ஸ்டைலே ஏகே வச்சு ஒரு படத்தை உருப்படியாக பண்ணியிருக்கலாமே. ஏகே சொன்ன கதையை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அவர் படமாவும் இல்லாமல் இவங்க படமாவும் இல்லாமல் மாறுச்சு. இங்கே பாருங்க, ஆதிக்கு நான் இதுதான் எடுப்பேன், எனக்கு இதுதான் ஏகே கிட்ட இருந்து வேணுங்கிற மாதிரியே கேட்டு வாங்கியிருக்க. அப்படி இதில் கதை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளான கதை தான், ட்ரெய்லர்லேயே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ், அவர் வந்து வைலன்ஸ்லாம் வேணாம்ப்பா, கேங்ஸ்டர் வாழ்க்கை வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் விடணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அவராக எடுத்த முடிவுங்கிறத விட ஒய்ஃபான த்ரிஷா வந்து இது பேர் கேங்ஸ்டர் வாழ்க்கையோட இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வராத, குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தை மேலே கையை வைக்கணும், இல்லை குழந்தையை பார்த்துக்கணும், இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கணும்னா அது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு உன் பழைய லைஃப் மொத்தத்தையும் மாத்திட்டு திரும்ப வர்றதுனா வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி, பழைய லைஃப் எல்லாமே வேணான்னு விடுறேன்னு அவர் நினைக்கும் போது இப்போ பையனுக்கு புது பிரச்சனை வருது. டேய், நானே பெரிய பிரச்சனைடா, என் வீட்டுக்கே ஒரு புது பிரச்சனைங்கிற மாதிரியே அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாரு நம்ம ஏகே எனும் ரெட் டிராகன் முழு டிராகனாக மாறி என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சாருங்கிறது தான் இந்த படம். படம் முழுக்க 1-2 இல்லைங்க, வர ஒரு இடமும் அவ்வளோ ரெஃபரன்ஸை கொட்டி வச்சிருக்கிற அப்படி. ஆனால் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஷாக்கிங்கா, டேய் இங்கே இருக்கிறது ஏகேடா, அவர்கிட்ட எப்படா கன்வின்ஸ் பண்ண, இத்தனை ரெஃபரன்ஸ், இத்தனை மீம், இத்தனை டைலாக் அவரை பேச வைக்கிற, எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எப்படி இந்த வேலையை பார்த்தான்ற மாதிரி சாக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. இனி ஆமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து அடியோட அழிச்சிருங்க, அதை எரேஸ் பண்றீங்க, ரெட் டிராகன் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ரெட் டிராகனா ப்ரமோட் ஆயிட்டோம். ஃபேன்ஸுக்குலாம் விடாமுயற்சி படம் பார்த்து 2 மாசம் முன்னாடி வந்தது தான். ஆனால் அந்த படம் அப்படியே கையை கட்டி போட்ட மாதிரியே படம் முழுக்க பார்த்த அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சோமா, அந்த கொடுமையை அனுபவிச்ச ஃபேன்ஸுக்கு கையை கட்டி போட்டோன்னா சாரிப்பா, இந்த படத்தில் பாருங்க கத்திக்கிட்டே உங்க தொண்டை கிளிய போகுதுங்கிற மாதிரி தான் வேலையை பார்த்து வச்சிருக்காரு. ஸோ ஏகே அவர்கள் அவருடைய எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டு இறங்கி ஒரு வேலையை பார்த்தா இப்படி தான்டா ரிசல்ட் இருக்கும். இதுதான், இது வேணாம் தான்டா நான் ஒதுங்கியிருந்தேன், என்னை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க, பாருங்கடா பார்த்து இதனடா ஆசைப்பட்டீங்க, இதனடா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இறக்கிட்டார். அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவர் எந்தெந்த கேங்கெல்லாம் இருந்தார், அவருடைய கேங் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு காட்டுவாங்க. ஏய் எப்படா இந்த வேலையை பார்த்தீங்க, அவருடைய வரலாறு சொல்லுவாங்க பாருங்க, உண்மையாகவே டெரரான வரலாறு தான். அவருடைய பட ரெஃபரன்ஸு அதுவே பயங்கர கனெக்ட் ஆச்சு டீசர் ட்ரெய்லரில். இதில் அது கூட இல்லை, பெரிய தலைங்க, இன்டர்நேஷனல் தலைங்கள்லாம் இவர் கூட சேர்ந்து வேலையை பார்த்த சம்பவங்களை அனிமேட்டட் வெர்ஷனில் காட்டுவாங்க. ஐயா, அவங்கள கூட்டு வந்த ஒரு ஃபீலை தேட்டரில் கொடுத்த பற்றியா, நல்ல வேலை அந்த ஸ்பாய்லரை நான் தெரிஞ்சிக்காமல் தேட்டரில் பார்த்தேன். இது இவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 முக்கிய பெரிய தலைகள்லாம் வருவாங்க அந்த அனிமேட்டட் வெர்ஷனில். செம்மையாக இருந்துச்சுரா. ஏகேவோட லுக்கு, அவருடைய பழைய வரலாறு ப்ளஸ் மூவி ரெஃபரன்ஸு, அவருடைய அந்த பழைய விண்டேஜ் விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் இல்லை கொடுத்துருக்குற. அப்படி சிம்பிள் கதை தான்ப்பா, பெரிய கதைலாம் இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி கதை ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை பேக்கேஜ் பண்ண விதம் தான் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது பேர் சீனுக்கு சீன் உங்களுக்கு நான் டயர்டே ஆக்க விட மாட்டேன்ப்பா, ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த இதை பாரு நல்லா இருக்கா, இந்த இதை வச்சுக்கோ, இதை டேஸ்ட் பண்ணு, இந்த இதை பாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பேக்கேஜ் பண்ணி கூட்டு போயிட்டே இருந்தா. அப்படி அண்ட் என் கிரெடிட்ஸ் அப்போ கூட அப்படியே என்ச்செல்லாம் வந்துடாதீங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் காட்டுவாங்க. அதில் ஒரு மாதிரி இந்த மனுஷனை என்னவா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காருல்ல, நல்லா என்ஜாய் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்காருங்கிற மாதிரி அந்த என் கிரெடிட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏகேவோட வெறி பிடிச்ச ரசிகர்கள்லாம் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆனந்த கண்ணீரோட ஏகே என்னையா பண்ணி வச்சிருக்க, என்னையா இப்படிலாம் வந்து நின்றுருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆனந்த கண்ணீரோட படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. மொரட்டு ஃபேன் பாய் போலங்க இந்த ஆதிக்கு 3 வேளை ஏகே படத்தை பார்த்து தான் வளர்ந்துருக்காரு போல இருக்குது. சார் எனக்கு வேணும், தீனா அஜித் வேணும், பில்லா அஜித் வேணும், மங்காத்தா அஜித் வேணும், வேதாள அஜித் வேணும்னு கேட்டு அந்த மனுஷனை
ரசிகர்கள் உயிரை வாங்கி இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. சரிப்பா, வந்ததுலேருந்து ஏகே நீ ஓவரா கூவிட்டு இருக்கிறியா? அவரை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்லாம் இம்ப்ரெஸ் பண்ணதெல்லாம் யாருன்னா அர்ஜுன் தாஸ் கேரக்டர். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து டஃப் கொடுக்குற கேரக்டர்லாம் இல்லை. ஆனால் அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஸ்வாகா, அவர் ஏகேக்கு டஃப் கொடுக்குற டைப்பில் அப்படி ஸ்வாகா அவருக்கே ஈக்குவலாக ஒரு மாதிரி பண்ணுவாரா, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டரை அவர் ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. சிம்ரன் கேரக்டர் இது ஸ்பாய்லர்லாம் கிடையாதுப்பா, ட்ரெய்லர்லேயே அவங்கள காட்டி விட்டாங்க. அவங்க வர போர்ஷனு அதான், அவங்க வந்தாங்கன்னா அவரையும் ஏகேவையும் கனெக்ட் பண்ணுற அவங்க நடித்த படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வருமே. ரெஃபரன்ஸ் மழை தான் டீசர் ட்ரெய்லர்லேயே காமிச்சு விட்டாரு. ஸோ சிம்ரன் ஏகே அந்த ரெஃபரன்ஸு பத்தாவதுக்கு த்ரிஷா வேறு அதை பார்க்குற மூமெண்ட்டுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் த்ரிஷா கேரக்டர் பெருசாலாம் இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப லைட்டான கேரக்டர் தான். அந்த கேரக்டர் ஓகே, அவங்களும் வந்துட்டாங்கன்ற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாங்க. பெரிய ரோல்லாம் அவங்களுக்கு இல்லை. எனக்கு ஒரே வருத்தம், பிரசன்னா கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கலாம், ரொம்ப டம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏங்க அந்த மனுஷனாக நல்லா நடிக்கக்கூடிய ஆளுங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துக்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. கடமைக்குன்னு ஒரு ஃபைட் மட்டும் கொடுத்தாங்க, பட் அந்த கேரக்டர் பெருசாக யூஸ் பண்ணிருக்கலாம். ரெட் டிராகனா எப்படி ஆனாரு அப்படிங்கிற அந்த ஆரிஜின் ஸ்டோரி இருக்குது, அது அனிமேட்டட் ஸ்டைலில் ஏகே பற்றி தெரியாமல் வாழாட்டிட்டு இருக்கிற தலை யாருன்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு வரலாறு சொல்லுவாங்கல்ல, அந்த அனிமேட்டட் ஸ்டைலு தலை கூட பெரிய தலைலாம் கூட்டணி அமைக்கிற அந்த ஒரு சீனு அதெல்லாம் ரியலாக காமிச்சிருந்தாங்க. என்னவா ஆயிருக்குன்னு எனக்கு புரியல. அந்த சம்பவம்னா நிஜமா வேற வேற யூனிவர்ஸ் சேர்ந்தவங்க ஒரே கூட்டத்தில் சேரும்போது செம்மையா இருந்துச்சுடா. யோ நீ பார்த்த வேலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் உண்மையாக நீ கொண்டு வந்திருந்தனா கிட்டத்தட்ட 500-600 கோடி செலவு பண்ணியிருக்கணும். அதை அசால்ட்டாக அனிமேட்டட் வெர்ஷனில் எஸ்கேப் ஆகிட்டேன், ஆனால் பெரிய வேலையாக பார்த்தேன். முக்கியமாக இவர் மார்க் ஆண்டனிலேயே அது ஒரு மாதிரி வைபை பிடிச்சிட்டாரா, அதனாலேயே ஃபைட் வரும்போது சார் ஃபைட்டிங் ஒரு பக்கம் போகட்டும், பழைய பாட்டை அப்படியே தூவி விடுங்கன்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் கிட்ட தூவ விடுவார். அந்த வகையில் பழைய பாட்டை யூஸ் பண்ண விதமும் இதில் நல்லா இருந்துச்சுப்பா. இப்படி ஒரு ஏகே படத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சா. அதாவது ஏகே சீனுக்கு சீன் செதற விடுற மங்காத்தா ஆரம்பம் அந்த டைப்பான படம்லாம் நான் சொல்ல வரலப்பா. ஏகேவே இப்படி ஒரு ஸ்டைலில் அவர் அப்படியே சால்ட் அண்ட் பேப்பரில் ஒரு மாதிரி செட்டில்டா அப்படியே ஒரு மாதிரி இருக்கிக்கிட்டு நடித்த மாதிரியே ஃபீல்டில் பார்த்துட்டு இப்படி இறங்கி ஒரு வேலையை பார்த்தது, இப்படி ஒரு லுக்கில் மீண்டும் அவரை பார்த்தது ஹாப்பி. அண்ட் முக்கியமாக இதில் லாஜிக் பார்க்குற அந்த வேலைலாம் வச்சுக்கவே கூடாது. ஏங்க மாஸ் மசாலா படங்களில் நீங்கள் லாஜிக் பார்க்குறது மனிதத்தன்மை என்ற செயலுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆதிக்கோட முந்தைய படங்கள் என்ன, அவர் என்ன இன்டர்ஸ்டெல்லார் இன்செப்ஷன் எடுத்துட்டா அஜித்தை வச்சு இப்படி ஒரு படம் பண்ணுறாரு. ஏங்க அவர் எடுத்தது மார்க் ஆண்டனி, அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் அதை கண்டுக்காதீங்க. மார்க் ஆண்டனி தான் அவருடைய முதல் வெற்றியாக கண்டுக்கங்க. ஸோ அந்த வைபு ஒரு மாதிரி செட் பண்ணி விட்டாரு. அந்த வைபை ஏகே வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காரு. சில நெகட்டிவ்ஸாக பட்ட விஷயங்கள் வந்து மற்ற கேரக்டர்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம். பெருசாக மற்ற கேரக்டர்ஸ்லாம் சும்மா கேமியோ மாதிரி தான் தலையை காட்டு தலை வணக்கம் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான் யூஸ் பண்ணாரு. அப்புறம் எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா தலை ஸ்கிப் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக மாஸ் சீனுக்கு வாங்க. என்ன நீங்கள் எமோஷனல் சீன்லாம் பெருசாக கனெக்ட் ஆகல, நீங்கள் அங்கே வாங்கங்கிற மாதிரியே அந்த ஏரியா வரும்போது ஓகே வெயிட் பண்ணுறேன், அடுத்த மாஸ் சீன் வருங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், இவருடைய முந்தைய படமான மார்க் ஆண்டனில் மட்டும் என்ன சென்டிமெண்ட் சீன் நம்ம கனெக்ட் ஆச்சு, அப்பா பையன் பாசம்னா நமக்கு அப்படியே கனெக்ட் ஆகி அள வச்சிருச்சு. அதெல்லாம் இல்லையே, டைம் டிராவல் கான்செப்ட் ப்ளஸ் வைபு, எஸ்ஜே சூர்யா ஒரே ஆளாக மொத்த படத்தையும் தாங்கிறது, கூடவே அப்படியே ஒரு மாதிரி கார்ட்டூன் ஸ்டைலில் படத்தை கொண்டு போனது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி அதில் எஸ்ஜே சூர்யா மொத்த படத்தையும் தாங்கினாரு, இதில் நம்ம ஏகே விதவிதமாக தாங்குறா அப்படி. ஸோ ஏகே ஃபேன்ஸுக்கு இவ்வளோ லுக்ஸை ஏன் சார் மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த புதுப்பேட்டை படத்தில் கத்தி இவ்வளோ நேரம் ஒழிச்சு வச்சுக்கிட்டாடா என் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் சார் இவ்வளோ விஷயங்கள் உள்ளே வச்சுக்கிட்டா சார், இவ்வளோ நாள் சால்ட் அண்ட் பேப்பரில் எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க, இவ்வளோ தான் வரும், இனிமேல் இவ்வளோ தான்ப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் சார் கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்ற மாதிரி அவர் மேலே கோபம் வந்துச்சு. ஸோ வெல்கம் டு ஜிபியூ வேர்ல்டு மாமே அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங்கே அந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் செட் ஆகிட்டீங்க, அந்த வைப்புக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த கேரக்டர்லாம் ஒரு மாதிரி எல்லாருமே கார்ட்டூன் மாதிரி தான் நடந்துப்பாங்க. அந்த கார்ட்டூன் கேரக்டரோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா போக போக அந்த ரெஃபரன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டே அதே வைப்பில் கத்திக்கிட்டே படம் முழுக்க போயிடுவீங்க. இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கே செட் ஆகலப்பா, இந்த வேர்ல்டு எனக்கு பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பெருசாக அதுக்கு மேலே செட்டும் ஆகாது. இப்போ நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்களோ அந்த மைண்ட் செட் முதல்ல தயாராகிட்டு போங்க. இப்போ சுந்தர்சி படம் பார்க்க போகிறோன்னா அங்கே திரைக்கதையெல்லாம் சீனுக்கு சீன் தெரிக்க விடுவாருங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே போவோம். சுந்தர்சி படம் எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். கமர்ஷியல் படம் அவ்வளோதான்ப்பா, சும்மா அப்படி ஃபேமிலியாக கூப்பிட்டு போகிறோமா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இவர் மார்க் ஆண்டனி படம் எடுத்தார். ஏகேவை வச்சு ஒரு கமர்ஷியல் படம், அவ்வளோதான். இது ஒரு மாஸ் மசாலா படம் தான். அதை ஃபேன்ஸ் வந்து முரட்டத்தனமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் இப்படி பார்க்கலையே, பார்த்து பல வருஷம் ஆச்சே, அதனால் ஏங்கிக்கின்ற ஃபேன்ஸுக்கு இது அப்படியே தலைவா அப்படிங்கிற மாதிரி கத்துற மூமெண்ட்ஸ் இருக்குது. மற்றவங்களுக்கு நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மசாலா படம் பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். தேட்டர் மூமெண்ட்ஸ் நிரப்பி வச்சிருக்கிறாரு. நான்லாம் டைட்டில் கார்டில் ஆரம்பிச்சிருந்து கத்தினே தான் கிடக்கிறேன். ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை கிளப்பிக்கிட்டே இருந்தாரா, நான் பாதி காலையிலேருந்து இந்த இன்ஸ்டா ரீலில் பார்த்தே ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸை நான் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன். ஐயோ அதெல்லாம் தெரியாமல் படம் பார்த்துக்கலாமே நினச்சேன். ஆனால் நினச்சதோட இன்னும் 4 மடங்கு அங்கே ரெஃபரன்ஸ் கொட்டி வச்சிருக்கிற அப்படி. ஏகே ஒரு வேளை இப்படியே கண்டினியூஸாக ஒரு 10 படம் பண்ணால் போரும்பா, இதுக்கு மேலே தாங்காதுப்பா, இதே ஏன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நாங்களே
பார்த்தாலே கடுப்பாகும். ஆனால் இது வந்து அவர் இவ்வளோ வருஷம் கழிச்சு பல வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஒரு பண்ண படம். அதனால் எங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷலாக தேட்டர் மூமெண்ட்டாக என்ஜாய் பண்ணால் நல்லா இருக்கு. ஃபேன்ஸுக்காக இன்னும் நிறைய படங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்பா. இந்த மோடில் மனுஷன் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்காமல் மொத்தமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற மாதிரியே இறங்கி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபேன்ஸை திருத்த போகிற மாற்ற போகிறன்ற விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாமல் ப்ளீஸ் சார், இது வந்து எங்களுக்கு படம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. உங்களை வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஹீரோவாக பார்க்குறோம். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டை மட்டும் நீங்கள் தாராளமாக கொடுங்க. மெசேஜில் தேவையான அளவுக்கு வாழ்க்கையை எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தேட்டருக்கு வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பக்கா மாஸ் மசாலா படங்களை நிறைய கொடுங்க. இந்த மாதிரி இறங்கி உங்கள் கேரக்டர்ஸை பண்ணுங்க. அண்ட் தளபதி ஃபேன்ஸும் செம்ம ஹாப்பி என்னாச்சு. அந்த மூமெண்ட்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கலப்பா. தளபதி ஃபேன்ஸுக்கும் ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் இருக்குது. அது அவங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கோட்டில் அவங்க பங்குக்கு காட்டினதை பதிலுக்கு நாங்கப்பா நாங்களும் கொடுக்குறோம், நாங்கள் 2 பேர் நண்பர்கள்ன்ற மாதிரியே 2 பேர் படத்துலையும் வந்துருச்சு ரெஃபரன்ஸ். ஸோ ஏகே ஃபேன்ஸ் நீங்கள் தேட்டருக்குள்ளே போனதும் டைட்டில் கார்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு நம்ம தலை சொன்னதுக்கப்புறமா அந்த டைட்டில் கார்டு போட்டப்பவே நீங்கள் ஜாம்பியாக மாறிடுவீங்க. அங்கேருந்து நார்மல் ஃபேன்லேருந்து ஜாம்பி மோடில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. படம் முழுக்க அந்த ஜாம்பிக்கு தீனி போடுற வகையில் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஆதிக்கு வந்து ஜாம்பித்தனமான ஃபேன்ஸுக்காக தான் செஞ்சிருக்காரு இந்த படத்தை. ஆனால் ஒன்று எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, ஏகப்பட்ட வால்பேப்பர் மெட்டீரியல் சிக்கிச்சு. ஆஹா, மனுஷன் கோட் சூட் போட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நியராக யாருமே நிற்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம்ல பில்லா டைம்லாம். அந்த விஷயத்தை மீண்டும் இதில் ஒயிட் கோட்டு, ப்ளூ கோட்டு, இன்னும் ஏகப்பட்ட காஸ்டியூமில் கடைசியில் ஒரு ரெட் ஷர்ட் போட்டுன்னு ஒன்று வருவார். அந்த லுக்கே ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் வால்பேப்பர் மெட்டீரியல் சார். ஸோ இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இவரை சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லேயே பார்த்து செழிச்சிருப்பாங்க. ஓ இவ்வளோதான் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கேங்ஸ்டர் லுக்குங்கிறது இவ்வளோ பண்ணக்கூடிய ஆளா இவர் அப்படிங்கிற மாதிரி தோணும். நமக்கு அவரை பார்த்து வளர்ந்தவங்கடா நம்ம, விண்டேஜ் ஏகேனா யார் தெரியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் ஏகப்பட்டது தூவி விட்டுருப்பாங்களா. அதெல்லாம் மீண்டும் நம்மளை அப்படியே தூண்டி விட்டு பழைய அந்த ஏகேவின் வெறித்தனத்தை உங்களுக்குள்ளே விதைச்சி விட்டுரும். இந்த கதை திரைக்கதை அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டில் கேங்காக போயிட்டு ஆஹா எங்கள் கேங்கை கூப்பிட்டு போகிறேன் செம்மையாக வைப் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போனீங்கன்னா நல்லா வைப் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இப்படி பேக்கேஜ் பண்ண விதம் ஓவர் ரெஃபரன்ஸை கொட்டி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் கனெக்ட் ஆனதுனால எனக்கு அந்த ரெஃபரன்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியுது. அதில் நான் பாதி ஸ்பாயிலராக நான் பார்த்து வச்சா கூட எதிர்பார்க்காத சில ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து எப்போ அதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. தேட்டரில் என்ஜாய் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இந்த படம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ரெஃபரன்ஸாக போகிறாங்களோ, கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் தோணும். எப்பா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, தீனா பில்லா அது இதுன்றீங்க நல்லா இருந்துச்சுப்பா, ஆனால் அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே எப்பா போதும்பா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நார்மல் ஆடியன்ஸுக்கு தோணலாம். ஆனால் எந்த வகையிலும் எப்பா தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டேன்ப்பா ஏன்டா இங்கே வந்து சிக்கிட்டுண்டா அப்படிங்கிற ஃபீல்லாம் கட்டாயம் கொடுக்காது. ஏகே ஃபேன்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஹாப்பினஸை கொடுக்கும், மற்றவங்களுக்கு நார்மலாக நல்லா இருக்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த குட் பேட் அக்லி படம் உங்களுக்கு குட்டாக இருந்துச்சா இல்லை பேடாக இருந்துச்சா இல்லை அக்லியாக இருந்துச்சா என்ன மாதிரியான மனநிலையை கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.